நாம் கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டு புஸ்தகத்தில் உன்னத கீதங்களில் 597வது பாடல் 597வது பாடல் பாரீர் கெச்சமனே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. உன்னத கீதங்களில் 597வது பாடல். பாரீர் கெச்சமனே பூங்காவினில் நேசரே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக. தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக. அப்பாயி பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானார். அப்பாயி பாத்திரமே உணர்ந்து நாம் பாடுவோம். நீக்கும் நின் சித்தமானார். எப்படியும் உம் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. எப்படியும் உம் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரீர் கெச்சமனே பூங்காவினில் நேசரே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமை நாளைந்தேன். இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமை நாளைந்தேன். இம்மானுவேலன் உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தனரே. பாரீர் கெச்சமனே பூங்காவினில் நேசரே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. மும்முறை தாரை மீதே தாங்குன்னா வேதனையாய். மும்முறை தாரை மீதே தாங்குன்னா வேதனையாய். முன்னவர் தாமே வேந்து ஜெபித்தாரே பாதகர் மீட்டுறவே. முன்ன
மன்னவர் தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதகர் மீட்புறவே பாரில் கெச்சமனே பூங்காவினில் நேசரே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே அன்பின் அருள் மொழியாய் ஆறுதல் அளிப்பவர் அன்பின் அருள் மொழியாய் ஆறுதல் அளிப்பவர் துன்ப விளையில் தேற்றுவாரின்றியே பாதகர் அலறுகின்றார் துன்ப விளையில் தேற்றுவாரின்றியே பாதகர் அலறுகின்றார் பாரில் கெச்சமனே பூங்காவினில் நேசரே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா தேவாதி தேவன் ஏகசுதன் பரும் பாடுகள் எனக்காக தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக பாரில் கெச்சமனே பூங்காவினில் நேசரே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. ஹல்லேலூயா. நம் கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டு புஸ்தகத்தில் 278வது பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் நாம் சேர்ந்து நாம் பாடுவோமாக. 278வது பாடல் உன்னத கீதங்கள்ல. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர்
பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். ஆமென் ஆமென் ஆமென். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் அல்லேலூயா. ஆமென். அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நம் கைகளில் கொடுக்கப்பட்ட பாட்டு புஸ்தகத்தில் 1237வது பாடல். 1237வது பாடல். நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவர் இந்த பூமியில் இல்லை.
அந்த வானத்தை இந்த பூமியையும் சமுத்திரத்தையும் ஒரு மனிதனை நம்மளை சிருஷ்டித்த தேவன். அவர் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்த தேவன். அவருக்கு ஒப்பாக யாரும் இணைக்க முடியாது. அவர் இந்த பூமியில அவரை இல்லாம ரட்சிப்பு இந்த பூமியில் இல்லை. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். இயேசுவை அன்றி இந்த பூமியில வேற ரட்சிப்பு இல்லை. அவரே ரட்சிப்பா இருக்கிறார். அவர் உயர்ந்த தேவன். அவருக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை. அவர் பெரிய தேவனாயிருக்கிறார். உலகத்தில் உள்ளவனில் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். தொடர்ந்து நாம் பாடி அடுத்த பாடல் உணர்ந்து இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை நாம் நினைத்து உணர்ந்து நாம் நிதானமாக நாம் பாடுவோமாக. 1237வது பாடல். உன்னத கீதங்களும் 1237வது பாடல். ஏழை மனு உருவை எடுத்த என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் நாம் சேர்ந்து உணர்ந்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடும் முள்மூடி போன் சிரசு சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான இரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்கவும் ஸ்தலமும் இல்லை. அன்று தாகத்தை தீர்க்கவும் வானமும் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை. ஆறுவை இரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுக்க. அவர் இரத்தத்தால் பாவ காரைகள் நீங்க. உந்தன் வியாதியின் வேதனையும் ஒளிய நீயும் சாபத்தினின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். சிலுவையில் ஜெயித்தார் யாவையும்.
ஏழை மாடு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கு மகனை இன்ப இயேசுவண்டை எழுந்து வாராயோ. இந்த உலகம் தர கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே. அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே, அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே. ஏழை மாடு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடக கடும் புல்மூடி போன் சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. அவர் இதோ வாசப்படி நின்று அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உள் பிரவேசித்து நம் இருதயங்களில் அவர் வாசம் செய்வார். அவர் பாருங்க, ஏழை மனு உருவை எடுத்து ஏழையின் கோலம். எவ்வளவு அந்த உன்னதமான தேவன் அவர். அவருடைய மேகங்கள், எத்தனோ மேகங்களுக்கு மேலாக அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அவர் தன்னை தாழ்த்தி தான் இந்த பூமியில நம் பாவத்துல விழுந்த போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விழுந்த போது இந்த பாவம் நம்மை ஆட்கொண்டது. அந்த பாவத்தை போக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வரணும் சாதாரண காரியம் இல்லை. எத்தனோ மேகங்களுக்கு மேலாக இந்த உயர்ந்த தேவன் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள்ள வந்து அவரை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து என் தெய்வம், என்னை எனக்காக என் பாவத்துக்காக அவர் மரித்து அவர் பாருங்க 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அவர் ஜீவனுள்ள தேவன். இயேசுதான் என் ரட்சிப்பு, என் தேவன் என்று நாம் உரிமை கொண்டாட வேண்டும். கைகளில் கால்களில் வந்து ஆணிகள் வந்து பாய்ந்தவராய், முள்மூடி தலையில முள்மூடி சூடினோராய். எத்தனோ இஞ்சி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த முள்முடி குத்தமுழு இரத்தம் தலைக்குள்ளாக அந்த முள் போவதை நாம் பார்க்கிறோம். இந்த நம்மளை வந்து நமக்காக அவர் ஜீவனை தந்தார். அவருடைய ஜீவனையே நமக்கு தந்தாரே. முள்மூடி சூடினோராய், சாட்டையில் அடிக்கிறாங்க, விழாவுல குத்துறாங்க. விழாவுல குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமக்காக இரத்தம் என்பது உயிரை குறிக்கிறது, தண்ணீர் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. நமக்காக உயிராகிய இந்த ஜீவனை இரத்தத்தை நமக்கு தந்தாரே, தண்ணீராகிய ஆரோக்கியத்தை நமக்கு தந்தாரே. ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் இரத்தம் இல்லை என்றால் ஜீவன் உயிர் இல்லை. இந்த பூமியில ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. கர்த்தர் நமக்காக இரத்தத்தையும் ஜீவனையும் தந்தாரே. அந்த ஜீவனுள்ள தேவன்
இந்த வேளையில அவர் மரித்து உயிர் தெழுந்தது மாத்திரமல்ல, இன்றும் இந்த வேளையில நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உயர்ந்த தேவனாய், வல்லமையுள்ள தேவனாய், மிகுந்த சக்தி வாய்ந்த தேவனாக இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே வலது பக்கம் ஒரு குற்றவாளி, இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நடுவாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய் நாம் அந்த இடத்துல இருக்க வேண்டிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாரே, நாம் அடைய வேண்டிய அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரே. அதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இயேசு நமக்காக மரித்தார். நாம் அதற்கு ஈடாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து வேறு எதையும் கேட்கவில்லை. நான் உனக்காக இரத்தத்தை சிந்தினேனே, அவருடைய ரட்சிப்பை, நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதான் உண்மையான கிறிஸ்தவன். கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய தேவன் இந்த கல்லர் மத்தியிலே எல்லா அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே. எவ்வளவு நம்மேல் அன்பு இருக்குமானால், இந்த தேவன் இரக்கத்தின் தேவன், மன்னிக்கிற தேவன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாவத்தில் விழுந்த போதும் கூட, சாக்கடையாகிய இந்த பாவமாகிய சாக்கடையில் விழுந்த போதும் கூட அவர் இறங்கி நம்மளை தூக்கி எடுத்தாரே. நம்மில் எவ்வளவு அன்பு இருக்குமானால் கர்த்தர் நம்மளை நேசித்தாரே. இந்த தேவனுடைய அன்பு எத்தனை பேருடைய இருதயத்தில் பொங்கி வழிகிறது? அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? அவர் மாறாத தேவன் என் ஜனமே, அவர் நம்மை நேசிக்கும் தேவன். பல நேரங்கள்ல நாம் பாவம் செய்யும் போது, வார்த்தையினால பாவம் செய்யும் போது, நம்ம கண்களினாலும் கைகளினாலும் கால்களினாலும் பாவம் செய்யும் போது, கால்களினால பாவம் செய்யும் போது அவருடைய கால்களில் நாம் ஆணிகளை அடிக்கிறோம். கையினால பாவம் செய்யும் போது கரங்களில ஆணிகளை அடிக்கிறோம். நீ சிந்தித்து பார். சிந்தையில பாவம் செய்யும் போது அவர் தலையிலே முள் மூடி நம்ம சூடுகிறோம். அறிக்கையிட்டு அந்த பாவங்களை மறுபடியும் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக நாம் காணப்படுவோமாக. நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், தேவன் நம்மை நேசிக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலும் கூட அவர் சும்மா இருக்கல. வலது பக்கத்தில் இருக்கிற அந்த குற்றவாளி, 2 குற்றவாளியில ஒருவனை தேவன் ரட்சிக்கிறார். அவர் மனம் திரும்புகிறான். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் என்று அவர் சொன்னாரே. இயேசு ஒவ்வொருவரையும் அழைத்தார். இந்த கல்வாரி சிலுவையிலே இந்த வேதனை மத்தியிலும் கூட இந்த குற்றவாளி அவன் கேட்ட உடனே இறங்கினார். என்னை நினைவு கூறுங்க அப்பா, என்னை நினைச்சுக்குங்க சொன்னான். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேளையிலும் கூட அவரிடம் கேட்கும் போது அவர் ராஜ்யத்தை அவர் நமக்கு தர வல்லமையுள்ள தேவன். நம்மளை உயிர்ப்பிக்கவே அவருடைய வல்லமையினால நிரப்பவே இந்த கால வேளையில தேவன் விருப்பம் உள்ள மரவாய் இருக்கிறார். இன்னொரு பாடலை நாம் பாடி உற்சாகத்துடன் நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோமாக. 1289 பாடல் உன்னத கீதங்கள்ல இயேசு ராஜா முன்னே செல்கிறார் என்ற பாடலை நாம் பாடி உற்சாகத்துடன் பாடி நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். உன்னத கீதங்கள்ல 1289 பாடல் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். எல்லாரும் உற்சாகத்துடன் இந்த பாடலை பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் கரங்களை தட்டி ஜெயம் நமக்கே. தேவன் நமக்கு வைத்திருக்க ஜெயத்தை நாம் பெற்றுக் கொள்வோமாக. ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா நமக்கு முன் செல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராய். ஹல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா, துதி மகிமை, அல்லேலூயா, துதி மகிமை
என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. பாதாளம் வாய்த்திருந்தாலும், மரணமே எதிர் வந்தாலும், பாதாளம் வாய்த்திருந்தாலும், மரணமே எதிர் வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, இயேசு நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் ஆமென். நமக்கே. ஹல்லேலூயா. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.